ஃபஸ்ட்டு ரெக்வஸ்டட் வீடியோ கொண்டக்கடலை வடை. இது ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டாங்க, தயவு செஞ்சு இதை லாங் வீடியோவாக போடுங்க சிஸ்டர், நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இது உங்களுக்காக தான். நான் இதில் வந்து கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg கிட்ட எடுத்திருக்கேன். இதை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு 5லேருந்து 6 விசிலுக்கு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொண்டக்கடலை வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கடலை நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ வந்து மிக்சியோட ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கடலையை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. கடலை நல்லா ஆறினதுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, குட்டி குட்டியாக கட் பண்ண கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. அவ்வளவுதாங்க. எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு வடை பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையமாக வேண்டாம், ரொம்ப கொரப்பாகவும் வேண்டாம், மீடியமாக போதும். அவ்வளோதாங்க. இதை வந்து இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு கூட நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நீங்கள் இதில் வந்து அந்த வெங்காயத்தோட ஈரத்தன்மை இருக்கும். நம்ம வந்து சுண்டலும் கொஞ்சம் மாவு மாதிரி தான் இருக்கும். அதனால் இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இதை நல்லா பிணைஞ்சிட்டு நீங்கள் கையில் வந்து உருட்டி கையில் தட்டி பாருங்கள். வடை பக்குவம் வர வரைக்கும் நல்லா பிணைஞ்சி கொடுங்க. நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் வந்து இதை மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போ இது வந்து ஒரு மீடியமான சைஸுக்கு தட்டி போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வடையோட சைஸுக்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியமாக வச்சு இதை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும். அதனால் மீடியமாக வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி போட்டுடுங்க.
அவ்வளோதாங்க, நம்மளோட கொண்டக்கடலை சுண்டல் வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சுண்டலாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா, வடையாவோ ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்நாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம்.